நல்லா போன்னு அதுக்கப்புறம் ராமன் திருவடி தூளிப்பட்டு அவர் திருப்பி ரூபம் எடுத்தா அப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். அதனுடைய விற்த்தாந்தம் என்ன அப்படின்னாக்க, ஒரு பிரம்மா அற்புதமான ஒரு ஸ்திரீயை படைக்கணும் அப்படின்னு நினைச்ச அதிரூப சுந்தரியா ஒரு பொண்ணை படைச்சுட்ட. அது யாருக்கு பெண்ணா ஆக்குறதுனாக்கா ஒரு மகரிஷிக்கு பெண்ணா கொடுத்துட்ட. அந்த மகரிஷி தபஸ்வி நன்னா தபஸ் பண்ணி அந்த குழந்தைய பார்த்து பார்த்து 4 பொருள் வளர்த்துன்னு வர. அவளுக்கு கல்யாணம் உச்சிதமான வயசாச்சு. யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனாக்க அவளுடைய அழகுல மயங்கி தேவர்கள்லேருந்து போட்டி போடுறான், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. என்ன பண்ணலான்னு மகரிஷி யோசிச்சுட்டே இருக்க. சரி, யாரு இந்த லோகத்தையே சுத்தி வராலும் அவளுக்கு அவனுடைய பொண்ணை கொடுத்துருவோம் அப்படின்னு நினைச்சிருந்தார். ஆனா அவர் மனசுல ஒரு மகரிஷிக்கு வேதத்தியனம் பண்ணதுக்கும் அந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனா இந்திரன்ல இருந்து எல்லா தேவர்களும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். ஒரு சுயம்பரம் வச்சு எல்லாரும் போய் உலகத்தை சுத்திட்டு வரோம், யார் முதல்ல வரையிலும் அவளுக்கு தான் என்னுடைய பொண்ணை கொடுப்பேன், சுந்தரின்னு அவளுக்கு பேரு, நான் சுந்தரி கல்யாணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லா தேவர்களும் கிளம்பிட்டு உலகத்தை சுத்துறதுக்கு. அப்ப கௌதம மகரிஷின்னு ஒருத்தர் நல்லா தபஸ் பண்ணிட்டும் வந்துட்டே இருக்க. கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஆசையில கௌதம மகரிஷி வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணை பாக்குற, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு இந்த மகரிஷி கிட்ட கேட்கிறார். மகரிஷி சொல்றேன், இதுவே நான் சொல்லிட்டேனே, நான் உலகத்தை சுத்திவான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு. அப்ப எழுத்தாப்புல கோசாலையில ஒரு பசுமாடு பிரசவிச்சுட்டு இருந்தது. உடனே இந்த மகரிஷி சொல்றாரு, இந்த பசுமாடு 3 பிரதட்சணம் பண்ணு, உலகத்தையே பிரதட்சணம் எனக்கு சமம் அப்படிங்கிற. உடனே கௌதம மகரிஷி போய் 3 பிரதட்சணம் பண்ணி, வெறும் பசுமாடு சந்தோஷம். அது பிரசவிக்கும் போது நம்ம அதை பார்த்துட்டு பிரதட்சணம் பண்ணாக்க 3 லோகம் 7 ஈரேழு 14 லோகத்தையும் பிரதட்சணம் பண்ணாக்கு சமம் அப்படின்னு கௌதம மகரிஷி பிரதட்சணம் பண்ணி சேவிச்சார். அந்த சுந்தரிங்க கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். எல்லா தேவர்களும் வரலாம் கேந்து, நாங்களாம் உலகத்தை சுத்திட்டு வரமே, எங்களுக்கு ஒண்ணு இல்லையே, ஏமாத்துட்டு இருந்தது இல்லையே, இதே மாதிரி சாஸ்திரம் இருக்கு, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கோ அப்படின்னு எல்லாரும் மரியாதை பண்ணி அனுப்பிச்சு விடுறாரு. எல்லாரும் திருப்தி அடைஞ்சிட்டா. இந்திரன் மட்டும் திருப்தி அடையவே இல்லை. அது எப்படி நம்மளை கூப்பிட்டுட்டு பிரதட்சணம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுத்து காலம் படுத்து கௌதம மகரிஷிக்கு அந்த பொண்ணு சுந்தரி கல்யாணம் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப பிரத்தானங்கள்லாம் போயிட்டே இருக்கு. எப்படி இந்திரனுக்கு அந்த பொண்ணை அடையணும்னு ஒரு ஆசை. அதனால கௌதமருடைய வேஷத்திலேயே வந்து அந்த பொண்ணை சேரணும்னு நினைச்சான். அது பெருமாள் சங்கல்பிக்கல அப்படின்னு அது தப்பா புரிஞ்சுட்டு கௌதம மகரிஷி, நான் இருக்கும் பொழுதே இந்திரன் இப்படி தேவனோட பண்றானே, நானும் தபஸ்வி இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு யாருக்கும் தெரியாம போகும். அதெல்லாம் கூட சொல்லிக்கவே இல்லை, அதிர்ஷ்யமா இருக்கு, யாருக்குமே தெரிய மாட்டேன் அப்படின்னு அந்த ஆசிரத்தையே சொல்லிட்டு போயிட்டேன். இவர் காண்பி ஹிமாச்சலத்துல தபஸ் பண்ற கௌதம மகரிஷி. ராமன் எப்ப வருவானோ அப்பதான் விமோச்சனம் அப்படிங்கிறார். ராமன் வந்து அங்கிருந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் வந்துட்டு இருக்க. விஸ்வாமித்திரன் ராமலட்சுமணன் ஐஷன் வந்துட்டு இருக்கா. வரும்பொழுது ராமனுடைய
இது என்ன ஒரு ஆச்சரியமான சன்னிவேஷமா இருக்கு, ஆசிரமமா இருக்கு, ஆனா சாநித்தியமா இருக்கு. யாருமே இல்லையே அப்படின்னு ராமன் கேட்கிற விஸ்வாமித்திர. அவனோ பாலராமன் குழந்தை, ஆனா அவனால தான் அந்த சாப விமோசனம் அவளுக்கு. அப்படிங்கும் பொழுது அந்த குழந்தை சொல்லி அவனுக்கு சொல்ற கௌதம மகர்ஷியும் இங்க சுந்தரியும் இருந்தா அவளுடைய விற்த்தாந்தம் இது. நீ உள்ள போய் ஒரு புரோஷனம் எழுந்து வா அப்படின்னு. உடனே அந்த ராமனும் சீதை லக்ஷ்மணனும் ஒரு புரோஷனம் எழுந்து வரா. அங்க அதிர்ஷ்யமா இருந்த சுந்தரி திருஷ்யமாயிட்டாங்க, கண்ணுக்கு ஒரு தெரியவரா ஆயிட்டான். இது தெரிஞ்சுட்ட எங்கேயோ ஹிமாச்சலத்துல இந்த கௌதம மகர்ஷி ஓடி விட்டாங்க இருந்து. இவர் 6 நாளாச்சு அம்மா விட்டு பிரிஞ்சு வந்து ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் எங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு விழுந்து சேவிச்ச சுந்தரியையும் கௌதமையும் ராமன் சேவிச்ச. நம்ம எல்லாம் நம்மளை காப்பாற்றும்போது பெருமாள் காலில் விழுவோம், என்னை காப்பாற்றி என் கால வெளியிடா ராமா அப்படின்னு இந்த சுந்தரி சொன்னான். அதனால எதுக்கு இவ்வளவு வృత్తాந்தம் அப்படின்னாக்க கோ பூஜை அப்படின்னாக்க அவ்வளவு விசேஷம். அதனால்தான் பெருமாளுக்கு கலங்காத்தான் விஸ்வரூப. குதிரையினுடைய முகம், கருங்குரங்கு, சுமங்கலி ஸ்திரீகள், கன்னியா பொண்ணு, கண்ணாடி, கோபிருஷ்டம். ஏன்னா மகாலட்சுமி யோசிக்கிறாங்க. பெருமாளுக்கு முதல்ல மகாலட்சுமி பார்த்தோன்னே சந்துஷ்டியா இருக்கும். அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வృత్తాந்தம் யாருக்கும் தெரியுது. இந்த சமயத்துல விஞ்ஞாபிச்சுப்போம் அப்படின்னு அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. எல்லாரும் அப்படின்னு இருந்தப்போ இப்போ பெருமாளுக்கு பால் கலந்து பெருமாள் அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கையும் புஷ்பம் கொடுக்கப்படும். எல்லாரும்